தாயாய் உள்ள கொண்டவனி அல்லவா தந்தைக்கும் என என்னை தோங்கிடு தெய்வமுனி அல்லவா பேசாதீங்க. என்னம்மா காரணம்? என்னோட அருகாமல குழந்தைங்க வராதீங்கண்ணா. ஏமா அப்படி பேசுற? எனக்கு இருப்பது ஒரே தங்கி, ஒப்பந்த தங்கி, ஆசை தங்கி அல்லவா? ஏமா அப்படி பேசுற? என்ன காரணம்? இங்க பாருங்கண்ணா, இன்று பாடசாலை விடுமுறை. உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தோழிகள் அனைவரும் விட்டுட்டு உங்களை பார்ப்பதற்காக ஓட்டோட்டமா ஓடி வந்து அப்படியே தேடி பார்த்துட்டேன். நான் உனக்கு தேடி பாடசாலை சென்று வந்தம்மா. நீ அங்குதான் இருக்கிற என்று சென்று வந்து இதனால் இருவரும் ஒன்றாக சென்று விட்டு சந்தையில் பார்த்து தோட்டத்தை பார்க்க நம்முடைய நாட்டை பார்த்தாயா? நாடே விழாக்கோல கொண்டு வச்சது எதற்காக? இன்றோ உடைய அண்ணனுக்கு பணிமொழி சுத்தி விடா. அப்படியா? சரிங்கப்பா. அமைச்சர் வருகிறார், இளவரசர் வருகிறார். பணிமொழி சுத்தி விழா 4 நாளாக நிலவரம் சென்ற உனது மகன் விருப்பம். அதே போல அப்பா அவர் சிம்மாசனத்திலே இந்த சத்திய விளையாட்டு மக்களுக்கு எந்த சத்தியவாரி நாட்டு
இந்த சத்திய சீரமணன் கூறுவது என்னவென்றால் என்னவென்றால் இந்நாள் வரையிலும் இந்த சத்தியம் நாட்டில் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையில்லாமல் அரசு ஆட்சி செய்து வந்தேன். உண்மை எனக்கு வயது கடந்துவிட்ட காரணத்தினால் இந்த நாட்டின் பொறுப்பை என்னுடைய மகனுக்கு ஒப்படைக்கப் போகின்றேன். இருந்தாலும் என் கருத்தால் இந்த மறுபடி சுட்டுவதை விட அமைச்சர் கருத்தால் சுட்டினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன நான் என்னதான் பெற்றெடுத்தாலும் வளர்த்த கடமை தங்களை சார்ந்தது. ஆகையால் தங்கள் திருக்கரத்தால் இந்த மறுபடியை சுட்டுங்கள். சொல்வதை கேளுங்க. நீங்கள் இருக்கும் பொழுது எப்படி எனது கரத்தால் உண்மைதான் மன்னா. தலை இருக்க வாள் ஆடலாமா? வாழாடக்கூடாது. பதிலும் வளர்த்த கடமை தங்களை சார்ந்தது அல்லவா? ஒன்று குறைநேராது சொல்கிறேன். பெற்றவர் இந்நாட்டு மன்னராக இருந்தாலும் இந்த 3 செல்வங்களை வளர்த்திருக்கிறேன். தாய் இல்லாத பொழுது 3 குழந்தைகளை வளர்த்தது உனது கடமை அல்லவா? ஆகையா எனது திருக்கரத்தால் மணிமுடி சுட்டும் பொழுது இந்த பிள்ளைகள் என்னை எப்படி பாராட்டப் போகிறார்கள்? அனைவரும் என்னை கட்டி அடித்து அப்படியே புத்தம் கொடுக்க போகிறார்கள். ஆமா உண்மைதான் ஐயா. நாட்டு மக்கள் அனைவரும் பார்க்க போகிறார்கள். இதெல்லாம் இந்நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் பல ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு வந்த மன்னருக்கு வயதாகிவிட்ட காரணத்தினால் இந்நாட்டு பொறுப்பு அத்தனையும் இந்நாட்டு இளவரசர் ஏற்க போகிறார். எனது அப்பா யாருடைய கரத்தினால் யாருக்கு மறுபடி சுட்டுவது? அவன் யார்? அவன் எப்பேர் பட்டவன்? அவனுடைய கரத்தினால் அண்ணனுக்கு மறுபடி சுட்டுவதா? அது ஒரு இளவரசி சினம் கொண்ட அவன் ஆள் அவன் மூஞ்ச முடியும் பாரு. வாய திறந்த இழுத்து வச்சு போடதுர என்ன மண்ணா மண்ணா அப்பா வாய் முடிப்பா என்ன பேசுற மன்னா மன்னா இருக்கப்பா என்னடா என்ன இளவரசி எதுவாக இருந்தாலும் மன்னர் பேசட்டும். சின்ன பெண் ஒரு நாட்டு இளவரசி நாட்டு அமைச்சர் இந்நாட்டு அமைச்சரா வேலைக்காரன் இவன். நான் யாரு? இந்நாட்டு மன்னர் மகள், இந்நாட்டுக்கே இளவரசி. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. வேலைக்காரன் நாய் நீ என்னுடைய அருகாமல் என்ன பேசுறேன்? அனைவரும் முன்பதாக உனது மகள் என்ன எவ்வளவு கூத்தார் அவர் யார் தெரியுமா? நீங்க வாய மூடுங்கப்பா. ஏப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க வாய மூடுங்க. உன்னை பத்தி அவரை பத்தி உனக்கு தெரியுமா? என்ன தெரியுமா அவருக்கு? என்ன பத்தி எனக்கு தெரியும். நீங்க இருங்க. இங்க முன்ன மாட்டாங்க. முன்ன வாங்க. எதுவா இருந்தாலும் உப்ப பேசட்டும். அதை நீ சொல்லக்கூடாது. நாட்டுக்கு அயராது பாருங்க. அவரை தவறாக பேசவே கூடாது. இங்க வாடா. இங்க வாயாண்டா. என்ன வேணாம்? மன்னர் சொன்னாதான் வருவோம். மன்னர் சொன்னாதான் வருவியா? ஒரு பொட்ட எங்க அப்பா ஊமை பேச மாட்டாரு. எனக்கு மௌனம் விடுதோம். அங்க போய் எல்லாம் சாப்பிட்டாரு. ஆளை பார்த்து பேசு. தூக்கி போட்டு நக்கி போடுவோம். ஆமா வேண்டாமா? மீன் முட்டை அப்பு அப்பு அப்பா பேச மாட்டாரு. பேச மாட்டாரு. என்ன பேச மாட்டாரு? மூட்டாண்டு அப்பா கையில சம்பளம் வாங்கி போறாரு. வாங்கி மாட்டாரு. ஆமா இவன் யாரு? இவன் எப்பேர் பட்டவன்? இந்த பொறம்போக்கு பையன். வாழ வழி இல்லாம வடநாட்டில் இருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன்.
மட்டன் கறியை எவனா சாப்பிடுவாங்களா? மட்டன் கறி யாரா சாப்பிடுறாங்க? யூடியூப்ப பாக்கலையா? அப்போ நீ கலையாச்ச ஏன் ரத்த கொடி ஆமா இந்த 14 பேரும் உனக்கு எடுத்து வந்து மாலை போட போறாங்க. ஆமாண்டா 14 பேர் இளவரசி பெற்றவர் அவர்கள் இருந்தாலும் இந்த 3 செல்வங்களை எனது நிறகரத்தால் வளர்த்தேன். நீ காட்டும் பாசம் இதுதானா எனக்கு? என்ன பேச கொண்டிருக்கிறாய்? சின்ன வயசா இருப்ப சட்டி கூட போட மாட்டேன். அப்படியே புளியாங்கோட்டை மாதிரி ரோட்ல தெரிஞ்சு நடப்பேன். அப்ப அண்ணாட பக்கம் சுத்தி நடப்பார். ஏன்னா அப்பா மென்டல் அந்த பக்கம் சுத்தி கிடப்பாரு. நானும் அமைச்சர் உங்களுக்கு குழந்தைய செல்லம் ஆமாண்டுவேன். அமைச்சரு கொஞ்சம் ஒண்ணு வெள்ளம் கூடுமான்னு கேட்பாரு. நான் உன்னை தெரியாம கேட்கிறேன். நான் நாட்டு இளவரசியால உன்னோட முறை பண்ண சின்ன வயசுல குழந்தையா இருக்க சொல்லும். நீ வாயை திறந்த அப்படியே இழுத்து வச்சு அது மட்டுமா நாங்கள் தரக்கூடிய ஊதியத்தை வைத்து பிழைக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் அண்ணனுக்கு வடிவம் சுட்டுவதா? எங்க போன அவனை இழுத்துக்கு வேணாம். இங்க மாட்டாங்க ஒரு 4 ஆம்பளை ஒரு பொட்டை சிரிக்கை அதுக்கு தண்ணி கொண்டு கொடுக்க ஒரு ஆள் நம்மளுக்காக இல்லடா. அது மட்டுமா அவனுடைய பெருமை எடுத்து சொல்றீங்க வாங்க. என்ன பெருமை? கேளுடா, செல்வெடுத்து கேளு. அமைச்சருடைய பெருமை இந்த நாட்டிற்கு வருவதற்கு முன்பதாக இவன் எப்படி நான் காரி முட்டை பையன் இந்த பொறம்போக்கு பையன் இந்த இடத்துல வந்து நெஞ்சு நிமித்துக்கிட்டு பேசுறேன். சொல்வதற்கு கொடுத்துருவேன். பணங்காட்டு நதிக்குது ஜாக்கிரதை. உங்களுக்கும் முன்னுடைய மிரட்டலுக்கும் பயப்படுவ நான் கிடைக்காது. பிளாஸ்டிக் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அதை எங்கட வைக்கிறோம்? 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அது எங்க வைக்கிறோம்? நெத்தியில திலகமாக வைக்கட்டா. பிறகு பூஜை அறையில உனக்கு ஒரு வைக்கணும். அதுக்கு எவ்வளவு போகப்படுறேன்? 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயல் படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவன் இவன். தலைவலி, ஐயோ தலைவலி வந்து விட்டது. அமுதாஜி ஸ்தானத்தில் செருப்புக்கு சமம். இவனுடைய கரத்தினால் என்ன அண்ணனுக்கு வழிபடு சுட்டுவதா? அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் யார் தெரியுமா? நீங்களோ சின்ன சின்ன குழந்தைகள். அந்த நேரத்திலே எதிரில் நம்முடைய நாட்டின் மீது படையெடுத்து வந்தார்கள். அந்த படை கொண்டு வந்தவரை கொலைநடுக்க செய்தவர் இந்த அமைச்சர். யாரு அந்த அமைச்சர்? இவன். ஆமா, இவனா? இவனுக்கு என்ன தெரிய போகிறது? இவன் யாரு? இவன் எப்பேர் பட்டவன்? இவனோ ஒரு எச்சு இலை எச்சு இலை எச்சு இலை எச்சு இலை எச்சு இலை எச்சு இலை எச்சு இதே வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி காய்ச்சி கொடுத்துட்டு செத்து போயிருப்பாங்க. ஆமா, இந்த வார்த்தை உனக்கு கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி அதை கரைச்சு குடிச்சு செத்துருவேன். ஆனா மூதவிக்கு போறவனே எந்த டாக்டர் சொன்னாரு 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி சாப்பிட்டு செத்துருவாங்க? எங்க இருக்கிறாரு?
சரி அவன் யாரு? மிஸ்டர் எச்சயலை. ஏய், அந்த நாய்க்கு மரியாதை கொடுக்கிற அது வெறும் எச்சையில எச்சயலை. ஆனா உன்னுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். நாட்டு மக்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ அந்த எச்சயலைக்கார டேய் அதாவது சைலன்ஸ் 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 சைலன்ஸ். டேய் அதாவது வாழையடி வாழையாக எங்களுடைய அரசாங்கத்துல நீ வேலை சுத்திட்டு வர. உண்மை. ஆமாண்டா, உன்னுடைய பெருமை நான் எடுத்து சொல்லணுமா வேண்டாமா? உண்மைதாமா. அவன் யாரு? அவன் எச்சயலை. ஆனா நீ நான். ஆனா நீ நான். ஆனா நீ நான். ஒரு நாயனக்களை அது ஒரு பெரிய வாடாங்க வாடாங்க வாடா வரமாட்டேன். எல்லாம் பாடு. சின்ன சிறியவன், அறியாதவன் தெரியாதவன் அவனுக்காக வாது நிறுத்துங்களப்பா. அவன் கருத்தால் மணிமுடி சுட்டி நாட்டை நான் ஆள வேண்டுமா? மணிமுடி சுட்டவனுக்கு ஒரு தகுதி தரம் இருக்கின்றதா? தகுதி இருக்கின்றதா அல்ல தகவல் இருக்கின்றதா? இவன் கருத்தால் மணிமுடி சுட்டினாலே நாட்டை ஒருபோதும் நான் ஆட்சி செய்ய மாட்டேன். உங்கள் கருத்தால் மணிமுடி சுட்டினாலே நாட்டை நான் சீரம் சிறப்போடு ஆட்சி செய்வேன். இவன் யார்? ஒரு வேலைக்காரன் நாங்கப்பா. பிள்ளைகளை பேச வைத்து விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். மன்னனா நாட்டு மன்னனாவ வேலைக்காரன் நாயப்பா. இவன் எட்ட வேலையை செய்யக்கூடியவன். இவன் கருத்தால் மணிமணி சுட்டினார் என் நாட்டை ஒருபோதும் ஆட்சி செய்ய மாட்டேன். உங்கள் கருத்தால் மணிமணி சுட்டினார் என் நாட்டை சீரம் சிறப்போடு ஆட்சி செய்வேன். நீங்கள் பெற்ற பிள்ளைகள் எங்களை அசிங்கப்படுத்திய பிறகு இனிமேலும் இந்த ஏதோ நீ அழைக்கிறாய், ஆகையால் வருகிறேன். விருப்பப்படியே உங்கள் கருத்தால் மணிமணி சுட்டுங்கள். நீங்கள் எப்படி ஆட்சி செய்தீர்களோ அதை விட நான் சிறப்பாக செய்வேன். குறை என்பது எனக்கு அது இருந்தாலும் நானோ தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் செய்திருக்கலாம். புண்ணிய நெறிகளுக்கு சென்று உயிரான பொழுது ஆட்சிக்கு சென்று உண்மைதான். புறப்படுகளப்பா, தாமதமாகிவிட்டது. ஆட்சிக்கு செய்கின்றேன். முகத்தை பார்த்துக் கொண்டே இருந்தேன். இன்னும் ஒரு முறை போய் வரேன். சென்று பாருங்கள். ஐயா, எத்தனை நாட்களாக இந்த நாட்டை நீங்கள் ஆண்டீர்கள்? பல ஆண்டுகளாக. அதுவா நாடு? இதற்கு மேல் உனது மகனால போகிறார் பார், அதுதான் நாடு. அப்படியா? அண்ணா, புறப்படுங்க. உனது மகனை நான் பார்த்து கொள்ளுகிறேன். சிந்திக்க வேண்டிய வார்த்தை இது. மன்னா, புண்ணிய நதிகளான காசிக்கு செல்கின்றார். காசிக்கு செல்கின்றாய். அந்த காசிநாதரை பார்த்தா நான் கேட்டதாக உன் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அண்ணா. நாட்டு இளவரசர் இருந்த நீங்கள் இப்பொழுது மன்னராகி விட்டீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இருந்தாலும் உனக்கு என்று மரபு இருக்கல, அவங்க சென்று ஆடி மாறிவிட்டு புறப்படு. நாட்டு மரபு இருந்தாலும் நாட்டு மக்கள் நலமோடு இருக்க வேண்டும். இருந்தாலும் நான் தவறாக பேசியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஓய்வு பெற்று போகிறேன். சென்று வருகிறேன்.
ஓடி புறா முட்டை சேர ஓடி அதுல அம்பகத்துல 700 ரூபாய் பிடிச்சி வந்து எனக்கு திருக்கரத்தால் ஒரு பொட்டச்சலுக்கு என்ன ஆணுகிட்ட பேசுறா? நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசுறா. ஆணு பத்தாயா? கால மரம் இருவரையில பழி வாங்கலாம். புறப்பட்டு ஓடிவார்கள். சந்தோஷமா தான் இருக்கு. என்ன காரணம்? ஏன் தெரியுமா? நாட்டில் இளவரசராக இருந்த என்னுடைய அண்ணன் இப்பொழுது மன்னராகி விட்டார். அப்படியே இருந்தாலும் என்னுடைய மனமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனமன சிலைக்கு சென்று ஆடி பாடி மகிழ வேண்டும் என்று வைத்திருக்கின்றார். இந்த அழகான மனமன சிலை பார்க்கும் பொழுது என்னுடைய மனதிற்கு எப்படி தெரியுமா? அது வந்துச்சுடா. வரலடா வரலடா வந்துச்சுடா. வரலடா உட்காந்து வந்துச்சு. வரலடா என்ன அது வந்துச்சுன்னா வரல. வந்துச்சுதானா? வரலன்றா இதெல்லாம் சொல்லுற வரல தானே ஒண்ணு புரியுதா எனக்கு அம்மா வந்து அம்மா வந்து என்ன அம்மா ஊம்பி ஊம்பி ஆயிடுங்க. மாங்கொத்து எங்க சொல்லி விட்ட? வீட்டு வாசல்ல சொரு வருது. என்ன அம்மா ஆயிடுறா? மாங்கொத்து வாரம் அம்மா பார்க்க கூடாதுடா. ஐயோ குச்சி அதெல்லாம் குச்சி வச்சா பார்க்க கூடாது. பாவி ரத்தமா மாங்கொத்து எனக்கு அடி வயிறு வலிக்குதா, என்னால வலி தாங்க முடியல. போய் அவ்வளவு வாரி சனாத அடி
நான் சூட்டு கலக்கி வச்சிருக்கான். இங்க பாருடா என்ன? இந்த ஆடைகள்லாம் ஈரமாயிடுச்சுடா. சாட்டியா? டேய், என்ன பாக்குற குஞ்சியா பொம்பளை தானே உட்காந்துக்கிறேன். ஏய், இந்நாட்டு இளவரசி மலர் மனம் வந்தாங்க. என்ன ஆட்சி உட்காந்து என்ன தெரியுமா ஏண்டா வந்து என்ன தெரியுமா அம்மா வந்திருக்காங்க அம்மா வந்துருக்காங்களா? வந்திருக்காங்க வராதவா புதுசா அடிக்கிறாங்க. நாடி ஆச்சு. ஏய் அம்மா பெரிய மனுஷா இருக்காங்க. ஒட்டாவது புட்டு போடுவேன். என்னடா அவங்க அண்ணன் 2 பேர் இருக்கிறாங்க. இது எப்படி பெரிய மனுஷன் ஆகும்? யாரை ஏமாத்தலான்னு பாக்குறான். என்னாச்சு? நான் 2 காட்டானான்னு ஏமாத்தலான்னு பாக்குறேன். ஏய் தூரமா எல்லாம் அரண்மனையிலே நடக்குது. சண்டை நடந்தாலும் அரண்மனையில தான் நடக்குது. சிச்சாலும் அரண்மனையில தான் நடக்குது. பல்ல ஒட்டாலும் உள்ள அரண்மனையில தான் நடக்குது. ஏண்டா நீ ஆம்பளை உனக்கு மீச இருக்கு நான் பெண்கள் வருவோம். ஆமா தக்க பருவம் இருக்காங்க. பருவமா? உண்மைதான். அம்மா பருவம் ஆயிட்டாங்க. பருவமா இருக்காங்க. நாளைக்கு தாமா அமாவாசையே வருது. அமாவாசை போய் 15 நாள் பொறுத்து தான் பருவம் வரும். இப்பவே அம்மா எப்படி கருப்பமா இருப்பா? ஏண்டா அம்மா வயசுக்கு வந்திருக்காங்க. அவ யாரை கேட்ட வயசுக்கு வந்தா? யாரை கேட்கிறோம்? அண்ணன் இருக்கிறாரு. அண்ணனை கேட்டு வந்திருக்கிறோம். உண்மைதான். இல்ல அப்பா காசி யாத்திரை போனாரு. அவர் கூடிய நான் போலான்னு பார்த்தேன். அது ஒரு கனவு நடக்காது. ஏண்டா அம்மா சமைச்சிருக்காங்க. சமைச்சிட்டாங்க. எப்ப சாப்பாடு போடுவாங்க? நாளைக்கு போடுவாங்க. ஐயோ முடியலையே முடியலடா என்னால வலி தாங்க முடியலடா. ஏண்டா அம்மா கண்ணி பரவடி மங்கை பரவடி இருக்காங்க. சரியா பெண்ணு பெரிய பெண்ணு. சரி அம்மா கை பிடிச்சிட்டு வாங்க. புரியா அப்புறம் அப்படி சொல்லலாம். தங்கச்சி முத்தழகி. ஐயோ மலர்வனம் சென்ற என் தங்கை. என்னடா சீக்கிரம் செப்புடா. சொல்லு சீக்கிரம். தங்கச்சி என் தங்கச்சி சின்ன குழந்தையா மலர்வனம் போடவும் மலர்வனம் சென்றவன். அந்த மலர்வனத்துல ரத்தமா அடிபட்டா கூட பரவாயில்ல. நான் சாவு படங்களை தீங்க போட்டு இருப்பேன். ஐயா உங்க தங்கச்சி என் தங்கச்சி வயசுக்கு வாங்க. நல்ல விஷயத்தை பின்னாடி ஐந்து கொண்டு சொல்வது. அதுக்கப்புறமா உசாரா பாக்கணும். என்ன காரணம்? பிரியாணி கடனை அவனா லோடி அமைச்சரை கேட்டீர்களா? என் தங்கை கன்னி பருவம் இங்கே மங்கை பருவம் அடைந்து விட்டார். என் மனமோ சந்தோஷமாக இருக்கின்றது. என் நாடே விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிளை தோரணம் மங்கள வாத்தியம் அனைத்தும் தாம் என்று முழங்க வேண்டும். அனைத்தும் உங்கள் தலைமையில் தான் நடக்க வேண்டும். ஐயா இந்நாட்டு இளவரசி சின்ன குழந்தையாக இருந்தவங்க குமரியாக மாறிவிட்டாங்க. அதனால மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக நடக்கிறோம். இந்த நாடகத்திலேயே வேலை செய்யறங்க. இந்த நாடகத்துல வேலை செய்யற என்ன பண்றது? தண்டத்து வச்சுக்கிற என்ன பண்றது?
என்ன செய்ய போறப்பா? என்ன செய்ய போற சொல்லு. நான் ஒரு 2 வேலை செஞ்சுட்டு நானும் அப்பா கூட காசி யாத்திரை போலான்னு நீ 2 வேலை செய்ய போறியா? என் தந்தையிடம் காசி யாத்திரை செல்ல போகின்றாய். என்ன வேலை 2 வேலை? அப்பா இருந்தா செஞ்சிருப்பாரு. ஏன்னா அப்பா கூட என்ன 2 வேலை? இல்ல பாடியா 2 வேலைங்க. என்ன வேலை? முறுக்கு சுடுறதுக்கு 30 கேள்வி பல்லே இல்லாத கேள்வி வர வைக்க போறேன். முறுக்கு சுடுறதுக்கு 30 கேள்வி. அதுனா பல்லு இல்லாத கேள்வி எதற்காக? நல்லா இருக்கிற கேள்வி தான் 4-5 முறுக்கு திருடி போடுவோம். முதல் பஞ்சுக்கே வராது. பல்லு இல்லாத கேள்வி எட்டாந்தா அடுத்து வந்தா ஒரு முறுக்கு திருடி வச்சாலும் 9 நாளைக்கு பாக்கெட் என்ன நினைச்ச உனக்கு இருக்குதுடா. சொல்ல பாரு. இன்னும் ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை அது? அதான் அப்பா சொல்லிட்டு போய்கிறார். என் தந்தை சொல்லிட்டு காசி யாத்திரை போங்க. என் தந்தை நன்றாக செப்பிருப்பாரடா. அவருக்கு அதே வேலை தாங்க. நன்றாக சொல்லியிருப்பார். என்ன சொன்னாரு? வடை சுடுறதுக்கு நாய் கட்ட பொம்பளை 40 பொம்பளை வர வைக்க சொல்லிக்கிறார். என்னடா அது? ஏன் நாய் கிடைத்த பெண்கள்? நல்லா இருக்கிற பொம்பளை எடுத்தாந்தா 4-5 வடை தூக்கி மூடுவோம். கூட வரத்து 10-15 வாரி மூடும். அதனால் முதல் பந்திக்கே வடை வராது. நாய் கட்ட பொம்பளை எடுத்தாந்தா அவங்க எண்ணெயில போட்ட பொருளை சாப்பிடக்கூடாது. பத்தியம் சுத்த வடை அப்படியே நாத்த அடிச்சுங்க இருந்தாலும் காயில வடை கறி போட்டுடலாம். இருந்தாலும் ஆடைய விளக்கோலமாக இருக்க வேண்டும். தீரம் வடக்கே புடவுதாரம் வந்தால் உனக்கும் எனக்கும் போல். நாம் நினைத்த வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்ட விழா விழாவாக இருக்க வேண்டும். வகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, ஒருத்தன் விட்டு தாலி அறுத்தோம். தாலி அறுத்த பாரு. இந்த மஞ்சள் நீராட்டு விழா என்ன ஆக போகிறது?